பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அபிஷேகத்தை குறித்து சில கேள்விகளுக்கு இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். அதாவது அபிஷேகம் என்பது ஏதோ பெந்தகோஸ்தைக்காரர்களின் கண்டுபிடிப்பு போல அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரிவுகள் உண்டு. அதாவது பிதாவை மட்டும் நம்புறவங்க ஒரு யெகோவா சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிதாவை இயேசு கிறிஸ்து மட்டும் நம்புகிறாங்க, பரிசுத்தாவியை விட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை மட்டும் நம்புகிறாங்க, பிதா விட்டுறாங்க. இல்லை இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்புகிறாங்க. இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவினாலே அநேகருக்கு அபிஷேகத்தை பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதலோ அறிந்து கொள்ளுதலோ இல்லை. அநேகர் இப்படி தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த அபிஷேகத்தை பற்றி ஒரு திறந்த மனதோட வேத புத்தகத்தை வாசித்து அதில் உள்ள சத்தியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு திறந்த மனது இல்லை. ஏனென்றால் இந்த பிரிவினால் அவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். ஒரு திறந்த மனதோடு வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த சத்தியங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த அபிஷேகத்தை பற்றிய ஒரு உண்மை நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உண்மை தன்மையை சிதறடித்து அநேகர் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடி இதை பற்றி தவறான சத்தியங்களை, கள்ள போதகங்களை கொண்டு வந்து உண்மையை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் இந்த தவறான உபதேசங்களின் மூலமாக இந்த சத்தியங்களை மாற்றி மாற்றி சில பேர் மூலமாக சொல்ல வைத்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த கேள்விகளுக்கு வேதத்தின் மூலமாக பதில் என்ன, அதை குறித்து நாம் இன்றைக்கு காணப்போகிறோம். அதாவது அபிஷேகம் என்பது என்ன அப்படின்னா, பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இயேசு கிறிஸ்துவானவரால் அதை நிச்சயம் செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அது பொழிந்தருளப்பட்டது. இந்த மாதிரி விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதை மறுதளிக்க முடியுமா? இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி கண்டிப்பாக நீங்கள் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா பிதா வாக்குத்தத்தம் பண்ணது, ஆண்டவர் இதை இயேசு கிறிஸ்து இதை கன்ஃபார்ம் பண்ணாரு, பரிசுத்த ஆவியானவரால் பொழிந்தருளப்பட்டது. அதனால தான் அப்போஸ்தலர் 2:33 சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். அதாவது பிதா வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவர் நீங்கள் இப்போ காண்கிறதும் கேட்கிறதுமாகிய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மற்ற மதத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு சக்தி, பரிசுத்த ஆவி என்பது ஏதோ ஒரு சக்தி, இல்லை ஏதோ ஒரு வாயு அப்படின்றது போலவே கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அதை பற்றி அப்படிதான் சொல்கிறாங்க. அநேகர் ஆவியின் கிரியைகளை அறிய முடியாமல் இது ஏதோ அசுத்தாவி என்று தங்களை தாங்களே வஞ்சித்து கொள்ளுகிறார்கள். அதாவது எட்டி எட்டி பார்த்தோம், அந்த நரிக்கு என்னென்னா அந்த திராட்சை குலை கிடைக்காம சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னா மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம், அது கிடைக்கல அப்படின்றதுனால இது ஏதோ அசுத்தாவினுடைய சக்தி என்று அலட்டி கொள்ளுகிறார்கள். அப்படி என்று அவர்கள் அலட்டி கொள்ளுகிறார்கள். ஆனால் இது அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒன்று. இதை நீங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்றதுனால இதை பற்றி நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கான ஒரு தவறான போதகங்களை நீங்கள் கேட்டு அது உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய வசனத்தை கொண்டு இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த காணொளி இப்போ இந்த கேள்விகளை பற்றி பார்க்கலாம். முதலாவது கேள்வி என்ன? அபிஷேகம் என்பது என்ன? அது உங்களுக்கு தேவையா? கவனியுங்கள், பரிசுத்த ஆவியின் கிரியையினால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது உண்மை. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே உணர்த்துதலை கொண்டு வரும்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஆனால் அதை கொண்டு மட்டும் வைத்துக்கொண்டு அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டான் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அடைந்து விட்டான் என்று உங்களால் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படி உங்களை அவருக்காக பிரித்தெடுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்காக வேலை செய்வதற்காக ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை அவர் அபிஷேகித்து தன்னுடைய சொந்த வேலைக்கென ஏற்படுத்தினாருங்க. அவருடைய வேலைக்கென அவர்களை உபயோகப்படுத்தி கொண்டார். அதனால் அவர்களை பிரித்து எடுத்தார், அவர்களை எண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்தார். இதை குறித்து தான் 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அது தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்நாள் முதற்கொண்டு அபிஷேகம் பண்ணின அந்நாள் முதற்கொண்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அவர்களை அபிஷேகம் பண்றாரு. ராஜாவாக தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவா தெரிந்து கொண்டு அவன் தேவனுக்காக அவன் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்யணும் அப்படின்ற காரியத்துக்காக அபிஷேகம் பண்றார். அதாவது யாத்திராகம் 29:7 ஆரோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
அபிஷேக தைலத்தை எடுத்து மோசே கிட்ட சொல்றாரு, அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்தை அவனை அபிஷேகம் செய்வாயாக. அப்போ அபிஷேகம் என்பது தேவன் யாரை பிரித்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களை தேவன் எண்ணெயினால் அபிஷேகம் செய்வது. இது பழைய ஏற்பாடு, அங்கே எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இப்பொழுது எண்ணெய்க்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரே, அவரை கொண்டு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் எண்ணெயாக நமக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்து நம்மை அபிஷேகம் செய்கிறார். இது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்றார் பாருங்க, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருகிறவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். மார்க் 1:8 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அபிஷேகம். அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்றைக்கும் தங்கி இருக்கிறபடி, அவர் உங்களுக்குள்ளே வந்து நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறபடி அவர் இறங்கி வருவது, அவர் உங்களை நிரப்புகிற காரியம் தான் அபிஷேகம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் ஞானஸ்தானமும் ஒன்று தாங்க. உங்களுக்கு ஒரு வசனம் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்றார். நீங்க இதை வந்து என்னன்னா அப்போஸ்தலர் 1:4 சொல்றார், நீங்க சில நாட்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அவர் உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொல்றார், நீங்க இன்னும் சில நாள்ல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை பெறுவீங்கன்றார். அவர் அபிஷேகம்னா சொல்ல. ஆனா இது வந்து சொல்லப்பட்டது அப்போஸ்தலர் 1:4. அப்போஸ்தலர் 2:4 என்ன ஆச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை எல்லோரும் பெற்றுவிட்டார்கள். எப்படின்னா மேல் வீட்டு அறையில பெந்தகோஸ்தே நாள் மேல் வீட்டு அறையில எல்லோரும் தேவனுடைய ஆவியினால அபிஷேகிக்கப்பட்டார்கள், 120 பேரும். அப்போ அபிஷேகம் என்பது தேவனுடைய ஞானஸ்தானம். அப்போ உங்களுக்கு அபிஷேகம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. எதற்காக தேவை? ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் ஏன் தேவை? ஏன் தெரியுமா? அவர் வந்து ஒரு மனிதனுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது, இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் தான் ஒரு மனுஷனுக்கு அவன் செய்ய போகிற பாவத்தை குறித்து, அதே டைம் அவன் என்ன நீதி செஞ்சா அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம், அப்படி அவன் அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சானா வரப்போகிற நியாய தீர்ப்பு இருக்குது அப்படின்னு அவனை எச்சரிக்கும்படி உணர்த்துகிறார். அப்படி என்றால் இந்த வசனத்தின்படி அவர் செய்கிறார் என்றால், இப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தனக்குள் கொண்டிருக்கிற மனிதன் திசை கெட்டு போவதில்லை. அவன் வேற வழியில போயிட முடியாது, அவன் தப்பான ஆயிட முடியாது. அப்ப இப்ப நீங்களே சொல்லுவீங்க, ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவி தேவையா என்று. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்திற்காக பரிசுத்த ஆவி அவசியம். இது முதலாவது கேள்விக்கு இதுதான் சரியான பதில். வேதத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அவசியம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை பெறுவது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தானா? சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிலர் பேச நான் கேட்டிருக்கேன், அதாவது ரட்சிப்பு என்பது எஸ்எஸ்எல்சி மாதிரி, அபிஷேகம் என்பது +2 மாதிரி. அது தேவைன்னா படிக்கலாம், தேவைன்னா போகலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ரட்சிப்பு என்பது எஸ்எஸ்எல்சியும் இல்லை, அபிஷேகம் என்பது +2வும் கிடையாது. இது போன்ற மூளை அறிவிலிருந்து பிறக்கும் விளக்கங்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதெல்லாம் மூளை அறிவிலிருந்து வர்ற விளக்கங்கள். இதை நீங்கள் கண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தவறான சத்தியங்களுக்கு நீங்கள் விலகி இருங்கள். வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9 கிளியரா அடிக்குது, கிளியரா பேசுது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலி, அவருடைய ரத்தம் உதவி செய்கிறது என்றால், அந்த ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. அப்போ நீங்க ரட்சிப்பு மட்டும் போதாது, அந்த ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு பரிசுத்த ஆவி தேவை. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீங்க, ஆனால் அது முழுமை அடையலை அப்படின்னா அதனால என்ன பலன்? அதனால பலன் எதுவுமே இல்லையா? ரட்சிப்பினுடைய பலன் என்னங்க? இப்போ எதற்காக ரட்சிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னா, ரட்சிப்பு எப்போ பூரணமாகும் அப்படின்னா, அது எப்படி பரிசுத்த ஆவி வரும்போது பூரணப்படுதுன்னா, ரட்சிப்புடைய பூரணம் என்ன? நித்திய ஜீவனை பெறுவது. அப்போ நித்திய ஜீவன் பெறணும் அப்படின்னா அந்த கோல் நிறைவேறணும். ரட்சிப்புடைய கோல் என்ன? நித்திய ஜீவன். ஒன்று கிறிஸ்து வரப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லை அதுக்கு முன்னாடி மறைச்சிட்டிங்கன்னா வர்றப்ப நீங்கள் உயிரோட எழுப்பப்படணும். இதுதான் ரட்சிப்பினுடைய பூரணம். அப்போ இதை பரிசுத்த ஆவியானவர் தான் பண்றார். எப்படி?
எபேசியர் 4:30 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதாவது நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்கப்படும் நாள்னா என்ன? அதாவது கிறிஸ்து வரும்போது நீங்க எடுத்துக்கொள்ளப்படுறது மீட்கப்படுற நாள். இல்ல அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க மரிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் வரும்போது நீங்கள் உயிரோடு எழுப்பப்படுறது மீட்கப்படுகிற நாள். இதுக்கு உங்களுக்கு ஒரு சீல் வேணும். அந்த சீல் யாருன்னா பரிசுத்த ஆவி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. இங்க முத்திரை எங்கெங்க இருக்குன்னு பார்ப்பார். அந்த முத்திரை எங்கெங்க இருக்கோ அவங்களாம் எழுதிருப்பாங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, இதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன் சொல்றேன். அதனாலதான் பரிசுத்த ஆவியால நிறைந்தவர்களை தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பரிசுத்த ஆவினாலும் நற்சாட்சி பெற்றவர்களை நிறைந்தவர்களை தான் அப்போஸ்தலரை செலக்ட் பண்ணாங்க. அவங்க பந்தி விசாரிப்புக்கு அப்படிதான் எடுத்தாங்க. அப்படின்னா ஊழியத்தை செய்கிறதுக்கு, இன்றைக்கு ஊழியத்தை செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லது ஊழியம் செய்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுமாறு ஜெபிக்க வேண்டும். அப்போ அப்போஸ்தலர்கள் இப்படிதாங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, இதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன். ஊழியத்தில் நீங்கள் முன்னாடி நிற்கணும் அப்படின்னா எல்லா காரியங்களையும் வல்லமையாக ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களோட நீங்கள் செய்யணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியான அபிஷேகம் அவசியம். இயேசுவும் அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணார். அவருடைய ஊழியத்தை ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியம் வந்ததுக்கப்புறம் தான் ஊழியம் பண்ணார். அப்போஸ்தலர்களும் அப்படி தானே மேல் வீட்டில் பெற்றுக்கொண்டு தானே போனாங்க. அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் தான் வலியுறுத்தணும் ஊழியத்துக்கு எல்லாத்துக்குமே. அப்போ இது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, +2 கிடையாது, இதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஊழியத்தை நீங்கள் வல்லமையாக செய்ய முடியும். இது வராமல் நீங்கள் செய்யலாம், ஆனால் வல்லமை இருக்காது. பிசாசு பயப்பட மாட்டான். பயங்கரமான கொடிய பிசாசுகள் உண்டு. உங்களுடைய மனித ஆவியை கொண்டு அவன் பயப்படுவதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை கொண்டே அவன் பயப்படுவான். அது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான ஆவியானவர். அந்த ஆவியானவரை பார்த்தே அவன் பயந்து ஓடுவான். ஸோ இதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன். அடுத்த கேள்வி, ஆவியினால் பிறக்கிறதுனா என்ன? அதாவது வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தெளிவா இருக்கு. யோவான் 3:5. இப்போ ஆவியில பிறக்கிறது, இந்த வசனம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் காண மாட்டானா, இப்போ எப்படிங்க பிறக்கிறது? இது ஒரு கேள்வி தோணும். அப்போ அப்படின்னா என்ன? அதாவது ஆவியினால் பிறப்பதும் அபிஷேகம் பெறுவதும் ஒன்றுதான். இது ரெண்டுமே ஒரே விஷயம் தான். அதாவது உங்களுடைய வெறுமையான ஆவி, கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி, தேவனுடைய ஆவி வர்றதுக்கு முன்பாக உங்களுடைய வெறுமையான ஆவியா இருக்கும். உங்களுடைய ஆவி வெறுமையா இருக்கும். அதுல தேவ ஆவியினால உங்களுடைய ஆவி உள்ளான மனிதன் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் தான். இது ஒரு நொடி பொழுதுல நடந்துரும். இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துடும். அதற்கு சாட்சியாக, அதற்கு அடையாளமாக தான் நீங்கள் அதை பெற்றுக்கொண்ட உடனே அந்நிய பாஷை அதற்கு அடையாளமாக வெளியே வரும். நீங்கள் அப்படி பிறந்த உடனே உங்களை ஒரு தேவ புத்திரனா தேவன் தத்தெடுத்துக்குவார். உங்களுடைய ஆவியானவருடைய புத்திரனாக தத்தெடுத்து அவருடைய ஃபேமிலி லாங்குவேஜை உங்களுக்கு கொடுத்துறாரு. 1-to-1 பேசணும்ல. நீங்கள் இப்போ ஃபேமிலியில் அவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் ஒரு அங்கமாயிடுறீங்க. இப்போ அவரோட நீங்கள் 1-to-1 நீங்கள் பேசணும். அவருடைய பர்சனல் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்நிய பாஷை. பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷைகளாலும் இந்த ஜனத்தோட நான் பேசுவேன் அப்படின்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது, அந்த அபிஷேகத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் 1-to-1 பேசலாம். இப்போ நீங்கள் ஒரே ஃபேமிலி ஆகிட்டீங்க. அப்போ நீங்க இந்த ஆவியினால் பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய புத்திரன் என்ற உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:15 நீங்கள் கவனிங்கள், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ எந்த ஆவியை பெற்றீர்களாம்? புத்திர சுவிகாரம். இப்போ புத்திர சுவிகாரம் எப்போ வரும்? பிறந்த குழந்தைக்கு தான் வரும். அப்போ நீங்க ஆவியில பிறந்துட்டீங்கன்னா, அபிஷேகம் பெற்றுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 8:16. நீங்கள் தேவனுடைய ஆவியின் மூலமாக நடத்தப்படுகிறீர்களா? யோசித்துக் கொள்ளுங்கள். ஆவியில் நடத்தப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் உங்களுக்குள்ளே. நிரந்தரமாக அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டின் படி இறங்கிட்டு போற அனுபவம் அல்ல, நிரந்தரமாக வாசம் பண்ணுகிற அனுபவம் என்பது அபிஷேகம். ஆகவேதான் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் அவசியம். இதுதான் ஆவியில பிறக்கிறது. ஆவியில பிறந்துட்டீங்க அப்படின்னா தேவ புத்திரன் என்கிற அந்த ஆவிக்குரிய அந்த அச்சாரம், அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வந்துடும். இதுதான் ஆவியில பிறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற அபிஷேகம் தான் ஆவியில் பிறப்பது என்பது.
அடுத்த கேள்வி, அபிஷேகம் பெற்றா பெருசா என்னங்க கிடைச்சிரும்? இந்த கேள்வி அநேகருக்கு உண்டு. பெருசா அதனால எனக்கு என்ன, நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு போறேன், கரெக்டாக நான் போயிட்டு இருக்கேன், எந்த நான் பாவமும் நான் செய்யறதில்ல, தசம பாகம்னா கரெக்டாக நான் கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே அதை நான் வேற என்ன, எனக்கு ரட்சிக்கப்பட்டனா ஜீவ பத்திரத்தில் என் பேர் எழுதிடுவாங்க, வேற என்ன கிடைக்கும்? சொல்கிறேன், கவனியுங்கள். அதாவது உங்களுக்காக நீங்கள் மற்றவர்களை ஜெபம் செய்ய நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் உங்களுக்காக கடவுளே விண்ணப்பம் பண்ணால் எப்படிங்க இருக்கும்? இந்த அனுபவம் எப்போ தெரியுமா வரும்? ஏதும் சொல்லுகிறது கவனிங்கள். ரோமர் 8:26 சொல்லப்படுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால், நாம எப்படி ஜெபிக்கணும், நமக்கு வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று நமக்கு தெரியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26 இப்படியே சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய நாக்கை யூஸ் பண்ணி அந்நிய பாஷையிலையும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுல உங்களுக்காக ஜெபம் பண்றார். இவ்வளவு பெரிய ஒரு காரியம், ஒரு மேன்மையான காரியம். இந்த காரியம் உங்களுக்கு கிடைக்குமே. உங்கள் பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுடைய நாவை பயன்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்கிறார். இது எப்படிங்க? உங்களுக்கு என்ன எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாது, உங்களுடைய ஃபியூச்சர்ல என்ன வரும்னு தெரியாது, வரப்போகிற ஆபத்துகள் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்கிறதுக்காக உங்களுக்காக உங்களையே கொண்டு பரிந்து பேசுகிற ஒரு உன்னதமான காரியம். இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அபிஷேகம் பண்ற என்ன கிடைக்கும்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுடைய நாவை பயன்படுத்தி அந்நிய பாஷையினாலே அவர் உங்களோடு ஜெபிப்பார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ பலன் கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம், பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ ஒரு பலன் வேணுங்க. சாதாரணமாக நின்ற முடியாது. ஏன்னா நம்மளை வந்து டார்கெட் பண்ணியே பிசாசு காத்துட்டு இருக்கான். உன்னை வந்து எப்போ வந்து விழுங்கலான்னு அவன் வகை தேடி சுற்றிட்டு இருக்கான். அப்போ அவங்ககிட்ட காத்துக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பலன் வேணும். அது ஆவியானவர் தான் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, அடுத்தது எல்லா சத்தியங்களையும் குறித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சத்திய ஆவியானவர் வரும்பொழுதுதான் உங்களை சத்தியத்துக்குள்ளே, ஏன்னா எழுதினவரே அவர் தானேங்க, வேதத்தை எழுதினவரே அவர் தான். அவர் வரும்பொழுது தான் உங்களை அந்த சத்தியம், இது எதுக்காக எழுதினா, இதில் உள்ளான அர்த்தம், மறைபொருட்கள் என்ன என்பதை அவரை கொண்டே நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அவர் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் எந்த பைபிள் காலேஜ் போய் படித்தாலும் அந்த அளவுக்கு உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு பைபிள் காலேஜ் படிக்காதவங்க அநேகர் நம்ம பார்த்துருக்கோம். அநேகரோட ஆவியினாலே நிறைந்த அநேக காரியங்களை, மறைப்பொருளை, தீர்க்க தரிசனங்களை சொல்றாங்களே. தீர்க்க தரிசனம் எந்த பைபிள் காலேஜ் சொல்லுச்சு? அப்போ உள்ளான ஆவியிலிருந்து தான் ஒரு சக்தி ஆவியானவர் எல்லா வசனங்களையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, எதை பற்றிய ஒரு வசனத்தை பற்றி, எந்த விஷயத்தை பற்றி சொன்னால் அதை குறித்த தேவனுடைய காரியங்களை உங்களுடைய ஆவியிலிருந்து வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்காக தேவ வசனத்தை தைரியமாக உங்களால் சொல்ல முடியுங்க. ஒரு போல்ட்னஸா, எத்தனை லட்சம் பேர் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஜில் நின்னாலும் உங்களால் போல்ட்னஸாக பேச முடியும். இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட அனுபவம். ஒரு உள்ளான ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் தைரியம் வருங்க. இது அப்போஸ்தலர் 4:31 சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஏன்னா ஆவியானவர் வந்துட்டார். இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அங்கே வந்துருச்சு. அதனால் அந்த இடமே அசைந்தா பாருங்க, தாங்க முடியாமல். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போ தேவ வசனத்தை தைரியமா சொல்றதுக்கு யார் வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வேணும். உங்களால் தைரியமா போல்டா, எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும், எத்தனை உங்களுக்கு எதிரான ஆட்கள் இருந்தாலும் உங்களால் தைரியமா பேச முடியும். இதுதான் உண்மையான சத்தியம் என்று. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கல்ல, இந்த இவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மெயினான விஷயம், உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஏன்னா மாம்சத்தில் நீங்க நடக்கும் பொழுது கஷ்டங்கள், போராட்டங்கள், கலக்கம், வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள் வரும் பொழுது பிசாசு அதை கொண்டு உங்களை சோர்வாகி உங்களை பின்னடைவாக வைத்து விடுவான், உங்களை விட செய்து விடுவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த தேற்றலவாளன், அவரை கம்ஃபர்டர், இஸ் எ கம்ஃபர்டர். அவர் வரும்பொழுது தான் அவர் உங்களை தேற்றி அந்த துன்பத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து உங்களை வெளியே வர செய்து உங்களுடைய மனசாட்சியை ஒரு கம்ஃபர்ட்டாக மாற்றி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கை தொடர்ந்து ஒரு வெற்றியோடு ஓடுறதுக்கு அவர் உதவி செய்வார். இதை விட வேற என்ன வேணும்?
இதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மேன்மையான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கேள்வி, அபிஷேகத்தை பெற்ற சிலரோ பலரோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி மற்ற ஜனங்களும் கேட்குறாங்க, கிறிஸ்தவர்களும் கேட்குறாங்க. கிறிஸ்தவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அபிஷேகம் வேணும்னு சொல்கிறீங்களே, அப்போ அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் கரெக்டாக இருக்காங்களா? அவங்க பேசாத பாஷை, அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, அவங்க சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதற்கு என்ன பதில் அப்படின்னா, ஆவியானவர் சுத்தமாக இருந்தால் தானே வருவார். இப்போ இவங்க எல்லாம் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி அப்படின்னு கூட சிலர் கேட்குறாங்க. அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, நல்லா படித்து நல்ல ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆசிரியரோட உதவி வேணுமா, இல்லை நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு உதவி வேணுமா? யாருக்கு தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு உதவி வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சரியாக தான் சொல்லுவீங்க, நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்படிதான். அப்போ நல்லா படிக்காத அந்த மாணவனை பாஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆசிரியரோட உதவி வேணுமே தவிர நல்லா படிக்கிறவங்கள இல்லை. அப்போ நீங்கள் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு பாவம் செஞ்சவன் உள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே உள்ளே அவன் மறுபடி பாவம் செய்யும் பொழுது அவனை உணர்த்தி, பாவத்தை குறித்து உணர்த்தி, அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவன் மறுபடி பாவத்தை விடுறானா, அவனுக்கு பாவத்தை குறித்து கண்டிப்பார். இது பாவம், இதை நீ செய்யாது, இதுதான் நீதி, இதை நீ செய். இதை செய்யும்போது தான் உனக்கு நியாய தீர்ப்பில் உனக்கு தேவனுடைய பரலோக ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லி அவனுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி அவனை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவதற்கு தான் அவர். அதனால அசுத்தமான பாத்திரத்தில் எப்படி ஆவியானவர் வாசம் செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த அசுத்தமான பாத்திரத்தை சுத்தமாக்கவே வந்தார். இது ஒன் டேல நடக்கிறதுல அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உருவாக்குகிறார். ஏனென்றால் அந்த பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். பூமியில் நல்லவன் ஒருவனும் இல்லைங்க, பூமியில் நல்லவன் ஒருவனும் இல்லை. அப்படி பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்டையும் வர முடியாது. அதாவது எனக்குள்ளே பாவம் இருக்கே அப்படின்ற குற்ற உணர்வினாலே நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்றது இல்லைங்க. அநேகர் இந்த விஷயத்தினாலே பரிசுத்த ஆவியை அவங்க கேட்டு பெற்றுக்கொள்றது இல்லை. அதனால இதை பெற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது, அதை பெற்றவர்கள் தவறு செய்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுனால அந்த பரிசுத்த ஆவியானவர் தவறு என்று, அதனால அவர்கள் பெற்ற ஆவி பரிசுத்த ஆவியான இல்லை, அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது பரிசுத்த ஆவி அவர்களை அவர் கண்டித்து உணர்த்து நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்களை டே பை டே அவர்களை உருவாக்கி நித்திய ஜீவனுக்கு கொண்டு வந்துடுவார். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால் அவங்க சரியில்லை நம்ம சொல்ல முடியாது. ஆவியானவர் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அவர்களை திருத்தி அவர் நித்திய ஜீவனுக்கு நேராக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அவர்களை கொண்டு வந்து விடுவார். அடுத்த கேள்வி, 6வது கேள்வி, அபிஷேகம் எனக்கு இன்னும் கிடைக்கலையே, எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற கேள்வி அநேக இடத்துல இருக்கிறது. இப்படியாக யோசிக்கிறார்கள். சிலர் அநேக நேரம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆர்வமாக கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். அதாவது உங்கள் விசுவாசத்தோட ஸ்ட்ரென்த்தை கடவுள் பார்ப்பார். அதாவது நீங்கள் எவ்வளவு உறுதியாக நீங்கள் கேட்குறீங்க, அதாவது நீங்கள் கேட்டு கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. ஏன்னா எந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி நாள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றிருக்கேன்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா உங்க மேலும் ஊற்றுவார். அவருக்கு ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கணும்னு சித்தம் இருக்கும். அந்த சித்தம் அந்த நாள் வருகிற வரை, அவர் கொடுக்கிற நாள் வரும் வரை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கும். கடவுள் சீக்கிரமாய் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். ஏன்னா எல்லார் மேலும் நான் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:17 இந்தபடி சொல்லியிருக்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்ற தாகத்தோடு நீங்கள் கேளுங்கள். தாகமுள்ளவன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அதனால கண்டிப்பா உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் எப்படி கொடுக்காம இருப்பார். அதனால நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்க அப்படின்றது, தாகமா உள்ள இருந்து நீங்க ஆர்வமா கேட்குறீங்க அப்படின்றது கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. அதனால நீங்க இவ்வளவு நாள் நான் கேட்டுட்டே இருக்கணும், இன்னும் கிடைக்கல, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் விட்டு விடாமல் கேளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்த கேள்வி, கடவுள் அங்கீகரிப்பாரா? கடவுள் பரிசுத்த ஆவி இல்லைன்னா அங்கீகரிப்பாரா? ஒரு சிலருக்கு என்னன்னா ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது. எப்படின்னா, பரிசுத்தாவியை பெற்றவங்க இருக்காங்க, நான் பெறலையே, அப்போ அவங்க ஆவியிலிருந்து அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களே, அப்போ நான் ஆவிக்குரியவன் இல்லையா? கடவுள் என்னை அங்கீகரிப்பாரா? இந்த மாதிரி சிலர் நினைக்கிறதுக்காக இந்த கேள்வி. அதாவது தேவன் எல்லோரையும் ஒரே மாதிரி தாங்க நேசிக்கிறாரு.
தேவன் எல்லோரையும் ஒரே மாதிரியாக தான் அன்பு செய்கிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றாலும் பெறவில்லை என்றாலும் தேவன் அவர்களை எந்த அளவு அவர்களை நேசிக்கிறாரோ அதே அளவு தான் அவர் உங்களையும் நேசிக்கிறார். ஆனா அதே டைம் பரிசுத்த ஆவியை பெறாமலேயே நீங்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து மரித்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏன்னா ரோமர் 8:9 எப்படி சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸோ தேவ காரியங்களை பெற்றால் தேவன் அவருடைய காரியங்களிலே அதிகமாக உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். அப்போஸ்தலர்களை அப்படித்தான் எடுத்து பயன்படுத்தினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர்களுடைய சுயம் அவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்த விடலை. தேவனையே மறுதளிக்கிறாங்க, அவர் விட்டு ஓடி போறாங்க. அப்போ பரிசுத்த ஆவி வரும்பொழுதுதான் உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுதுதான் தேவன் உங்களை எடுத்து அங்கீகரித்து பயன்படுத்த முடியும். மற்றபடி தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார். ஆனா உங்களை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பரிசுத்த ஆவியின் அவசியம். ஸ்தேவான், பிலிப்பு இவர்களெல்லாம் அவர்கள் பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாங்க. எதனால? பரிசுத்த ஆவியின் வல்லமையாக நிறைந்தாங்க. அப்போ தேவன் அவர்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்தினார். அதற்காக அவர்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் பெறணும். அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் தான் ஆவியானவர் உங்களை இருதயங்களை மாற்றி உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். நீங்கள் வல்லமையாக மாறினால் தான் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். இதுதான் இந்த கேள்விக்கு பதில். அடுத்த கேள்வி, அபிஷேகம் இருந்தால் தான் பரலோகம் செல்ல முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது அபிஷேகம் இருந்தால் தான் பரலோகம் செல்ல முடியுமா? இது சொன்னால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால் இதுக்கான பதிலை நான் உங்ககிட்டே விட்டுடுறேன். இதுக்கான ஆன்சர் நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஆனால் அதுக்கான இன்புட் மட்டும் கொடுக்குறேன். சில வசனங்களை சொல்கிறேன், அதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணுங்க பரலோகம் செல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. வேதத்திலிருந்து சில வசனங்களை சொல்லுகிறேன். ரோமர் 8:1 இப்படியாக சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்க? இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீங்க, ரட்சிப்புக்குள்ள இருக்கிறீங்க. ஆனால் மாம்சத்தின்படி நடக்காம நீங்க ஆவிக்குரியவர்களா நீங்க நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்பது நரகத்திலே போடப்படுகிற ஒரு நியாயப்பிரமாணத்தின் ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு நியாய தீர்ப்பு. அது அந்த ஆக்கினை தீர்ப்பு அவங்களுக்கு இல்லை. யாரு? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. அப்போ ஆவியின்படி நீங்க நடக்கணும்னா ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இல்லாம உங்களால் ஆவியின்படி நடக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் வசனம். இன்னும் 2-3 வசனங்களை சொல்லுகிறேன், நீங்களே முடிவெடுங்க. அபிஷேகம் வரலாம் பரலோகத்தில் போக முடியுமா இல்லையா என்று. அடுத்த வசனம் ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இது ரொம்ப நல்லா கவனிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து அவர் கடலில் வைக்கப்பட்டதும் அவர் உயிர்த்தெழுப்பினது எந்த ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவி. அந்த ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பாராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா அப்போ எந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும்? நீங்க யோசிங்க. அடுத்த வசனம் எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாள் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன். மீட்கப்படும் நாள் என்ன அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும் நாள். நீங்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நீங்கள் மரித்து விட்டால் நீங்கள் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் தான் மீட்கப்படும் நாள். அதற்கு ஒரு முத்திரை வேணும், அதற்கு பரிசுத்த ஆவி. அப்போ நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இது ஒரு வசனம். அடுத்த வசனம் சொல்லுகிறேன் கிளியரா. இந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்வது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யோவான் 3:5 இப்படியாக சொல்லுகிறது. இப்போ நீங்களே முடிவெடுங்கள். இந்த வசனத்தை யோசித்து அபிஷேகம் பெறாத ஒருவர் பரலோகத்திற்கு செல்ல முடியுமா என்பதை நீங்களே முடிவெடுங்கள். சொல்யூஷன் உங்ககிட்டே விட்டுட்டேன். இப்போ ஆவியானவர் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான், அதாவது ரட்சிக்கப்படும் பொழுதே நான் ஆவியானவரை பெற்றுட்டேன் அப்படின்றது சொல்ல முடியாது உங்களால. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடிகிறதா?
விசுவாசியின் அடையாளங்களாவன என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டுவார்கள், வியாதியஸ்தர்கள் குணப்படுத்துவார்கள், அவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான எதை ஒன்றை குடித்தாலும் அது அவர்களுக்கு சேதப்படுத்த மாட்டாது. இதை நீங்கள் செய்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அந்நிய பாஷைகளை பேசி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையும் அற்புதமும் உங்களால் செய்ய முடிகிறதா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். வெறும் ரட்சிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டு அதை பூரணப்படுத்தாமல் நீங்கள் இறந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனாலே அபிஷேகம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு தெரிய வைக்கவே இந்த காணொளி. ஆகவே இன்றைக்கே நீங்கள் தேவனிடம் கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு விசுவாசிகளின் மேலும் தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய வல்லமையாக உபயோகித்து ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும்பொழுது அவர்களுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நீர் ஆண்டவர் அடையாளம் கண்டு அவர்களை எழுப்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் நீர் அவர்களை ரட்சித்து ஆஸ்வதிக்க வேண்டுமா ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.